ரிஷபராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம்? ரிஷபராசி பெண்கள் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த நல்ல விஷயங்கள் யோகங்கள்லாம் அமையும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான கணவன் அமைகிறது, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான திருமண வாழ்க்கை அமைகிறது எல்லாமே நல்ல யோகம். ஆனாலும் 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு இடம் தான். ரிஷபராசி பெண்கள் பண்ண வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம். ஸோ இதை பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வரும். மணி இன்கம் வந்து ஃபினாமினலா இருக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு. ஏன்னா 11 வளர்த்துருக்குல்ல, 11னா லாபம். ஸோ நீங்க எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அங்கங்க இருந்தெல்லாம் பணம் வருது. நிறைய பேர் வந்து செகண்ட் இன்கம்க்கு ஏதாவது பண்ண ஆரம்பிப்பாங்க. டிராவல்ல வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இல்லை. குறிப்பா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ல தான் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசி பெண்களை வந்து கோவக்காரங்கன்னு சொல்லவே முடியாதனோ. அது என்ன பிரச்சனைனா அவங்க பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா நேர்த்தியா பண்ணணும். ஸோ யாரும் அந்த மாதிரி நேர்த்தியா பண்ணலைன்னா அது பிடிக்காது. ஸோ அதுதான் கோவமா வெளிப்படும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. From customers to real brand ambassadors. 21,000 plus stories by Jin Housing. ரிஷபராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம்? ரிஷபராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது நிகழ இருக்கிறது 3ஆம் இடம். ஸோ குரு உச்சமாகிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். குரு பார்க்கிற இடங்களுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகரத்தை பார்க்குறாரு, விருச்சிகத்தை பார்க்குறாரு. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் தான். விருச்சிகத்தை குரு பார்க்கறதுனால ரிஷபராசி பெண்கள் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த நல்ல விஷயங்கள் யோகங்கள்லாம் அமையும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான கணவன் அமைகிறது, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான திருமண வாழ்க்கை அமைகிறது எல்லாமே நல்ல யோகம். ஆனாலும் 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா 3, 9 இந்த ரெண்டுமே ரிஷபம்ங்கிறது ஒரு ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால சில கெடுதல்களும் அதோட கலந்தே இருக்கும். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது எஃபர்ட்ஸ், நீங்க போடக்கூடிய முயற்சிகளை குறிக்கிறது 3ஆம் இடம். அங்க குரு வலுத்திருக்கும் போது முயற்சிகள்ல ஒரு தடை, அந்த தடைக்கு அப்புறம் வெற்றி, அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. தம்பி தங்கச்சின்னு யாரை கூப்பிட்டு பழகுறீங்களோ அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஓகே மேம். இந்த இடத்துல மட்டும் தான் கவனமா இருக்கணும். இதை தாண்டி வேற ஏதாவது இருக்காம? பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. என்னதான் இருந்தாலும் குரு வந்து ஒரு சுப கிரகம். ஸோ என்ன பண்ணுவார்னா சின்ன சின்ன ஒரு இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் மன சஞ்சலங்களையும் கொடுத்து சரி பண்ணிடுவாரு விஷயங்களை. குரு பார்வைக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் தான் இருக்கு. இந்த ரிஷபராசிக்கார பெண்கள் வந்து கொஞ்சம் கோபக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இந்த குரு பயிற்சியால கோபம் அதிகமாக போகுதா இல்ல கோபம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயி அவங்க சாந்த நிலைக்கு வருவாங்களா மேம்? ரிஷபராசி பெண்களை வந்து கோவக்காரங்கன்னு சொல்லவே முடியாதனோ. அது என்ன பிரச்சனைனா அவங்க பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா நேர்த்தியா பண்ணணும். ஸோ யாரும் அந்த மாதிரி நேர்த்தியா பண்ணலைன்னா அது பிடிக்காது. ஸோ அதுதான் கோவமா வெளிப்படும். இவங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறாங்களோ அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்களும் பெர்ஃபெக்டா இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். வீடா இருக்கட்டும் அது ரொம்ப கிளீன் பண்ணி வச்சுக்கிறது, தன்னோட நெயில்ஸா இருக்கட்டும், ஹேரா இருக்கட்டும், தான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ரொம்ப ஒரு சின்ன விலை கொடுத்து வாங்குற பொருளை கூட பேணி பேணி பாதுகாத்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ரிஷபம். அழகியல் உணர்ச்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ அதே மீறி நான் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறாங்கன்னா சுக்கிரன் ரொம்ப வீக்கா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் உங்களுக்கு எரிச்சல் அதிகமா வருமே தவிர கோவங்கிறது வராது. ஸோ 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. ஸோ 11 அப்படிங்கிறது சொபஸ்டிகேஷன். ஸோ அவங்க எதை விரும்புறாங்களோ அது கிடைக்க போகுது குரு பார்வையினால. ஸோ அதனால அவங்களுடைய எரிச்சல் உணர்வுகள்லாம் குறைஞ்சு சந்தோஷமா நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த குரு பயிற்சி ரிஷபராசி பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே மேம். இப்ப சுத்தி இருக்கவங்க அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாலும் அதை வந்து அவங்க பொறுத்துப்பாங்களா இல்ல அவங்க எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு அவங்க சந்தோஷ நிலைக்கு வருவாங்களா மேம்? நிச்சயமா சந்தோஷங்கிறது அதிகரிச்சிடும். ஏன்னா 11 வலுக்கும் போது என்ன ஆகும்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைச்சிடும். ஃபார் சேயிங் இப்ப வீட்டுல இருக்கிறேன், ஸோ என்னோட ஹஸ்பண்ட் இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை பண்ணிடுவார் அவரு. ஸோ அதுதான் 11ஆம் இடம். ஆசைகள்ங்கிறது ஈடேறது. 5ஆம் இடம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் என்னதுன்னா 11. சோ நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும். எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படி நீங்க இருப்பீங்க. உங்க வீடு இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடு இப்படி இருக்கும். ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் எனக்கு இப்படி அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்குன்னா அதே மாதிரி அந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் அமையும். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய சூழ்நிலைகளும் சமுதாயமும் டியூன் ஆகக்கூடிய ஒரு வருடமா ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வருடம் அமைறதுனால சர்வ சந்தோஷமா இருப்பாங்க. எந்த வகையிலுமே ஒரு குறை இல்லை. ஓகே ஓகே மேம். ஆசைகள் நிறைவேறுன்னு சொல்லிட்டீங்க மேம். எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க, நிறைய ஆசைகளா இருந்திருக்கும், அது எல்லாமே நிறைவேற போகுதுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு ஆசை நீங்க நினைச்சிட்டு இருப்பாங்களா? அது கண்டிப்பா நடக்கணும். அது என்னவா இருக்கும்? திருமண ஆசைதான். திருமணம் ஆசை. இவங்களுக்கு வந்து நிறைய கற்பனை எல்லாம் இருக்கும். த்ரிஷா பாடுவாங்க இல்லையா ஷாலால பாட்டுல. சோ அந்த மாதிரி வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும், ஹைட் இவ்வளவு இருக்கணும், வெயிட் இவ்வளவு இருக்கணும், சோ இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கணும், என்ன இப்படி பாத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் ரொமான்ஸ் அதெல்லாம் யாருக்கு நல்லா வரும்னா ரிஷபராசிக்காரங்க. ரொமான்டிக் பீப்புள், ரொம்ப ரொமான்டிக் பீப்புள். அந்த காதல் வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. சோ வாழ்க்கைனா அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பீப்புள் சின்ன சின்ன விஷயங்களையுமே ரொம்ப ரசிப்பாங்க.
கல்யாணம் சார்ந்த கனவுகள் ரிஷபராசி பெண்களுக்கு இயற்கையாவே ரொம்ப அதிகமா இருக்கும். ரிஷபத்துக்கும் இருக்கும், கடகத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். சோ அந்த கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வருடம். எங்க கல்யாணம் பண்ணது வேற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சீங்கனாலும் அவர் மாறுவாரு. சோ 11ஆம் இடம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வந்து டியூன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? சோ அவரை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணுமோ நீங்க அப்படி அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா அவர் சைட்ல இருந்து ஒரு நல்ல மாற்றம் வரும். இப்பதான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவா ஒரு மாப்பிள்ள வந்து சிக்கிடுவாரு. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். திருமண வாழ்க்கையுமே ஒரு இனிமையான வாழ்க்கை. தொடக்கத்துல சில சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும்பாங்க. ஜஸ்ட் மேரிட் அப்படின்னா கண்டிப்பா சில பிரச்சனைகள் தான் வருவாங்க. பட் இவங்களுக்கு அது கூட இல்லாம அந்த தொடக்கமே இனிமையா அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ரிஷபராசி பெண்களுக்கு இருக்கு. அப்ப இந்த குரு பயிற்சியால காதல், கல்யாணம் எல்லாமே கைகூட போகுது. நிச்சயமா. ரிஷபராசி பெண்களுக்கு அவங்களோட எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்க போகுது மேம்? 4ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வி ஸ்தானம். ரிஷபத்துக்கு 4ஆம் அதிபதி சூரியன் அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. சோ 3ஆம் இடத்துலதான் குரு உட்கார்ந்து இருக்கிறாரு. 4 வந்து குருவுமே தொடர்பு கொள்ளல. சனியுடைய பார்வையும் இல்லாதது சிறப்பு தான். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன்ஸை மீறி இவங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின்குள்ள தன்னை கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடுவாங்க. ஒரு டைம் டேபிள் போடுவாங்க. காலையில 6 மணிக்கு எந்திக்கணும்னு போடுவாங்க. ஒரு 6:15 எந்திப்பாங்க. இவங்கதான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். 6:15 எந்திரிச்சிட்டேன், சோ இந்த டேவையே நான் சொதப்பிட்டேன்னு மித்த எல்லா பிளான்ஸையும் சொதப்பி விட்டுருவாங்க. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டா ஸ்டார்ட் பண்ணணும். தட்ஸ் ஓகே. ஒரு ஸ்கெடியூல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்கெடியூல்ல இருந்து நம்ம கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோங்கிற ஒரு உத்வேகத்தோட எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் நிறைய தேவை. நிறைய புக்ஸ் ரீட் பண்றது, தன்னால தனியா எதையும் ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், நல்ல ஃப்ரெண்ட்ஸோடைய அட்வைஸ், பேரண்ட்ஸோடைய அட்வைஸ் எடுத்துக்கிறது, ஒரு கைடன்ஸோட கொஞ்சம் இந்த ஸ்டடீஸை கொண்டு போனாங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஓகே மேம். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியில பண வரவு எப்படி இருக்க போகுது மேம்? மணி இன்கம் வந்து ஃபினாமினலா இருக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு. ஏன்னா 11 வளர்த்துருக்குல்ல, 11னா லாபம். ஸோ நீங்க எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அங்கங்க இருந்தெல்லாம் பணம் வருது. நிறைய பேர் வந்து செகண்ட் இன்கம்க்கு ஏதாவது பண்ண ஆரம்பிப்பாங்க. பொதுவாகவே யூஸ்வலா 11th ஹவுஸ் வளர்த்துருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. சில பேரை பாத்தீங்கன்னா நான் இந்த பிசினஸ் பண்றேன், எனக்கு பேக்கப்க்கு இது இருக்கு, ஸோ மல்டிபிள் இன்கம் எனக்கு வருதும்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே 11ஆம் இடம் வளர்த்துருக்கும். குறிப்பா இந்த பாசிவ் இன்கம் வரக்கூடியவங்க எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். வீட்டு வாடகை வருது, இல்ல ஒரு பிஜி வச்சிருக்கேன் அதுல வாடகை வருது, கார் ஷெட் அதுல இருந்து எனக்கு ரெண்ட் வருது, இப்படிலாம் சொல்றவங்க எல்லாத்துக்குமே 11 வளர்த்துருக்கும். நீங்க சும்மா இருந்து ஏதாவது ஒரு பணம் வரும். ஸோ இந்த மாதிரியான பண வரவுகள்லாம் ரிஷபராசி பெண்களுக்கு நிச்சயமா பாசிபிளா இருக்கு. ஸோ அதற்கான முயற்சிகளையும் அவங்க எடுக்கும்போது அஃப்கோர்ஸ் எஸ் 3ல குரு இருக்கும்போது முயற்சிகள்ல தடை வரத்தான் செய்யும். பட் அதையும் மீறி ஜெயிச்சிருவீங்க. வெற்றி ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்கு. ஓகே மேம். இந்த குரு பயிற்சியால சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது டிராவலிங்ல ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, இல்ல அவங்க பார்த்துருக்கணுன்ற மாதிரி ஏதாவது இருக்காங்க? ஸோ டிராவல்ல வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இல்லை. குறிப்பா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ல தான் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்துல இப்ப போயிட்டு வரேன் அப்படின்னா அது 3ஆம் இடம் தான். 9ஆம் இடம்ங்கிறது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல். ஸோ இங்க 3ஆம் இடம் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. குரு உட்கார்ந்து கெடுக்கிறாரு. 3 இவங்களுக்கு ஏற்கனவே பாதகம். ஸோ பக்கத்துல எங்கேயாவது போகும்போது ஹெல்மெட் வச்சுட்டு போயிட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க, ஃபைன் கட்டினேன், இல்ல என்கிட்ட வந்து ஆர்சி புக் இல்ல, லைசன்ஸ் இல்ல, சோ அதுல ஒரு பிரச்சனையாச்சு, லைசன்ஸ் ரெனுவல் பண்ணாம விடுறது, இல்ல வண்டியை எங்கேயாவது போய் விட்டுட்டு அதுக்கு ஒரு செலவு பண்றது, இந்த மாதிரி குறுகிய பிரயாணம் இருக்குல்ல, ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல சில பிரச்சனைகள் வர்றதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். குரு பயிற்சியால ரிஷபராசி பெண்களுக்கு இன்னும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் வாழ்வியல் பரிகாரங்கள் ஆகட்டும், ஆன்மீக பரிகாரங்கட்டும் என்ன பண்ணலாம்? ரிஷபராசி பெண்கள் பண்ண வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம். ஸோ இதை பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வரும். தயிர் இருக்கு இல்லையா, பசும் தயிர் வாங்கி தானம் கொடுத்துடணும். ஸோ இல்லாதப்பட்டவங்களுக்கு மேபி உங்க ஹவுஸ் மேட்ஸா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பக்கத்துல நெய்பர்ஹுட்ல ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ சம்மர் சீசனா வேற இருக்கு, தயிர், மோர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க தானம் பண்றது ரொம்ப விசேஷம். தானம் அப்படிங்கிறது இயற்கையான பொருட்களா பண்ணணும். ஸோ நம்ம வாட்டில் இப்போ வந்து பேக்கெட் கர்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வாங்கி வந்து கொடுக்கறதுங்கிறத வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதை நம்மளே சாப்பிடக்கூடாதுங்கிற பட்சத்துல அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதும் நிச்சயமா தப்பு தான். முடிஞ்ச அளவுக்கு பசும் தயிரா வாங்கி தானம் பண்றது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்துக்கு பக்கத்துல ஏதாவது சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கணும், அதுங்க சாப்பிட்டோன்னு கொஞ்சம் நெய் வாங்கி கொடுக்கறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையை மேம்படுத்தும், செல்வ சேர்க்கையை அதிகப்படுத்தும். என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரங்கள் பண்ணும்போது ரிஷபராசி பெண்கள் வந்து இன்னமும் நல்லா இருப்பாங்க. ஸோ நெய் தீபம் மாதத்துக்கு ஒரு முறை, பக்கத்துல பெருமாள் கோவில் ஏதாவது இருக்குதுன்னா மாதத்துல வரக்கூடிய கடைசி புதன்கிழமை, ஸோ அந்த புதன்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் அல்லது தாயார், சில பேர் மேக்சிமம் பெருமாளும் தாயாரும் ஒரே சந்நிதிக்குள்ளதான் இருப்பாங்க, இருக்கும் பட்சத்துல 5 நெய் தீபம்
போட்டுட்டு வர்றதுங்கிறது விசேஷம். ஓகே ஓகே மேம். இப்போ ஓவராலா ரிஷபராசி பெண்களுக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு தருவீங்க? 8 out of 10. 8 out of 10. குரு பயிற்சி நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா நல்லாதான் இருக்கு. சொன்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்துக்கிட்டா போதும். அதான் சொல்லிட்டீங்க மேம், காதல் கல்யாணம் கை கொடுனா அதை விட உங்களுக்கு பிடிக்கவே அவங்களுக்கு அதான் தேவை. முடியாது. நான் சந்தோஷமா இருக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கணுங்கிறது அவங்களுக்கே தேவை. சூப்பர் சூப்பர் மேம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வசிய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.